ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் டீச்சர்ஸ் சேனல். உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். இந்த என்ன பார்க்க இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபரோட ஆன ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அவர் போயிட்டிங்கன்னா மலவன் எப்படியோ 838 இருக்காது. ரேட்டிங்னா போயிட்டுனா 1299 பார்த்தீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 1512 இருக்கிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒயிட் அவர் வந்து பிளாக்கு. ஃபர்ஸ்ட் மூவ் வந்து E4 ஆடினேன். கிங்ஸ்பான் ஓப்பனிங் தான். அவரும் வந்து E5 ஆடினார். பெஸ்ட் மூவ் தான் சொல்லலாம். அப்புறம் நைட் F3 நேற்று பான் அட்டாக் பண்ணுறேன். அவர் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். அவர் வந்து நைட் C6 ஆடுறாரு. பான் டிஃபெண்ட் பண்ணுறாரு. நான் வந்து D4 ஆடுறேன். ஸ்காட்ச் கேம்பிட் ஆடுறேன். நான் இந்த இது அப்படியே டிஃபெண்ட் பண்ணிட்டேன். நான் பொசிஷன் டோட்டல் சேஞ்ச் பண்ணிட்டேன். பான் இன்ட்டு D4 இதோ பெஸ்ட் மூனே சொல்லலாம். ஆனால் இது வந்து பெஸ்ட் மூனே சொல்லலாம். எல்லாம் ஒரு கேப்சர் பண்ண மட்டும்தான் அவருக்கு ஒரு பான் லாஸ் ஆகிடும். இந்த ஒரு இதுதான். ஆனால் அப்சர் ஓகே. நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புஷ்அப் C4 ஆனேன். ஏன்னா கிங் சைட் பான் அட்டாக் பண்ணுறேன் நான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வரக்கூடாதுக்காக H6 ஆறு. ஏன்னா நைட் வந்து G5 போய்டும். அதுக்காக வந்து அப்புறம் அந்த F7 பானை வீக் ஆகிடுனாரு. அவர் புஷ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஓகே, குட் மூன்னே சொல்லலாம். இந்த இடத்துல நான் வந்து கேன்சல் பண்ணனால இது ஒரு இந்த இடத்துல ஒரு பெஸ்ட் மூன்னே சொல்லலாம். நான் புஷ்அப்ஸ் கூட புஷ்அப் F4 அடிக்கலாம். இல்லை புஷ்அப் பாட்டு அப்புறம் நைட் டெவலப் பண்ணியிருக்கலாம். இல்லை குயின் வச்சு நான் பானை அடிச்சிருக்கலாம். நிறைய மூவ் இருக்குது ஒயிட்டுக்கு. ஆனால் நான் வந்து கேன்சல் தான் பண்ணேன். மிஸ் மூவ் தான் நினைக்கிறேன் இது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப் C5 ஆடினாரு. பானை டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஓகே, நல்ல மூணே சொல்லலாம். பானை டிஃபெண்ட் பண்ணால் மட்டும் எந்த நேரத்துலனா அச்சு நம்ம வந்து பானை இது பண்ணால் அப்போ நமக்கு சென்டரில் ஒரு பானை இருக்கும். நமக்கு தான் சென்டர் அட்வான்டேஜ் மாரி இருக்கும். நமக்கு ஒரு பானை லாஸ் இப்போது அந்த பானை இப்போ டிஃபெண்ட் பண்ண மாரி ஆகிடும் அவருக்கு. நான் வந்து இந்த இடத்துல C3 ஆன ஐடியா என்னென்னா, இப்போ பானை இன்ட்டு C3 இந்த இடத்துல பிரில்லியண்டான மூவ்னா புஷ்அப் இன்ட்டு F7 அதுதான் பிரில்லியண்டான மூவ். ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரில்லியண்டான மூவ் அடிச்சார இல்லையா பாருங்கள். அவனை அடிக்காமல் ஒரு டீசெண்டாக வந்து டிக்ளைன் பண்ணுற மாரி பான் D6 ஆட்டார். அவருக்கு இந்த பிளானை இது பண்ணிட்டார் போல். நான் இந்த இடத்துல வந்து பான் இன்ட்டு D4 ஆனேன். புஷ்அப்ஸ் இது பண்ணேன். இப்போ சென்டர் நம்ம சொன்ன மாரி சென்டர் நம்ம கையில் ஃபுல் கண்ட்ரோல் வந்துச்சு. அவர் புஷ்அப் B6 ஆடினார். பானை இது புஷ்அப்பை சேஃப் பண்ணுறாரு. நம்ம இந்த இடத்துல வந்து நைட் C3 ஆகிறோம். சென்டர் ஃபுல் கவர் ஃபுல் இது அட்வான்டேஜ் கொண்டு வர பார்க்குறோம். அவர் வந்து புஷ்அப் G4 நல்ல பெஸ்ட் மூவ்னு சொல்லலாம். ஆனால் இந்த நைட் அட்டாக் பண்ணி அப்புறம் இந்த D4 பான் அட்டாக் பண்ணால் டபுள் அட்டாக் பண்ணி சென்டரை பிரேக் பண்ண பார்க்குறாரு. ஆனால் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல பொசிஷன் புரிஞ்சனால D5 ஆடி அவர் நைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ண பார்க்குறோம். ஆனால் அப்போ அந்த பானம் போகாது. இந்த இதுவும் சேஃபான மாரி இருக்கும். நைட் E5 ஆடினார். ஆனால் டபுள் அட்டாக் பண்ணி குயினை இது பண்ணாமல் பானை அடிக்கிற மாரி பண்ணுறாரு அவர். நம்ம புஷ்அப் E2 ஆடணும். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நான் டிஃபெண்ட் பண்ணுறோம். அவர் நைட் இன்ட்டு F3 நானும் டேக்ஸ். இந்த இடத்துல அவரும் டேக்ஸ் ஃபுல்லாக ட்ரேட் ஆயிடுச்சு இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் அவர்னா நைட் F6 ஒரு நல்ல மூணே சொல்லலாம் இந்த இடத்துல. ஆனால் இப்போ தான் டெவலப்பே பண்ணுறாரு. நெக்ஸ்ட் கேன்சல் தான் பண்ண போகிறாரு. இது எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம இந்த இடத்துல புஷ்அப் B3 ஆகிறோம். புஷ்அப் அட்டாக் பண்ணி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்குறோம். ஆனால் அவர் ட்ரேட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாம், அந்த இடத்துல அவர் சொன்ன மாதிரி கேன்சல் பண்ணிட்டார். ஏன்னா புஷ்அப் இன்ட்டு B6 ஆனால் A இன்ட்டு B ஆறு. ஏன்னா அது ரூக் சைட் பானு கிளியர் ஆகிடும் அவருக்கு ஃபைலு. ஆனால் அவர் அடிக்க மாட்டார். நம்மளும் அடிக்கக்கூடாது. ஆனால் இந்த பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா குயின் G3 ஆனேன். ஆகிட்ட என்னென்னா புஷ்அப் இன்ட்டு H3னா எப்படியோ மேட்டின் ட்ரெட் இது பண்ண பார்த்தேன். அப்புறம் வேறு வழி இல்லாமல் பான் G6 தரணும். அப்போ ரூக் அடிச்சிடான்னு பிளான் போட்டேன். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா கிங் H7 ஆட்டார். உண்மையிலே நல்லதாக ஆடினார். இந்த பொசிஷன் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிட்டார் டக்குன்னு. நான் வந்து A4 ஆனேன். புஷ்அப்ஸ் அட்டாக் பண்ணான்னு ஃபுல் ட்ராப் பண்ணான்னு இது ஐடியா பண்ணேன். அவர் வந்து ரூக் E8 ஆடினார். இந்த இடத்துல பெஸ்ட் மூவ் தான். சென்டரை அட்டாக் பண்ண பார்க்குறாரு.
ஆனால் நம்மக்கிட்ட இப்போ நைட் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருக்குது, வேறு எந்த பீஸும் சப்போர்ட் இல்லாமல் அட்டாக் பண்ண பார்க்குறாரு. அதில் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே எதுக்கு ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு F3 பானை அட்டாக் பண்ணி அந்த பானை டிஃபெண்ட் பண்ணலான்னு. ஏன்னா இப்போது அடிக்காம விட்டோன்னா நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து பின் ஆகிடும் பிஷப்ஸு. ஆனால் பிஷப் ட்ரேட் பண்ணோம், நம்ம வேறு வழி இல்லை. ஆனால் இப்போது ரூக் செல் பண்ண ஓப்பன் ஆகிடும், நம்மளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இப்போது நெக்ஸ்ட் மூவ் சொன்ன மாரி F3 ஆடியாச்சு. நெக்ஸ்ட் அவர் என்னன்னா குயின் D7 ஆடின இன்னத்துல நல்ல முன்னே சொல்லலாம். பானை அட்டாக் பண்ணுறாரு. நம்ம வந்து ரூக் C8 இந்த அப்புறம் நைட் எடுத்து ஓப்பன் ஃபைலை கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் வந்து C5 ஆட்டார். C5 இந்த இடத்துல எதுக்கு ஆண்டான்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல எதுக்கு ஆனான்னு தெரியலன்னா இந்த இடத்துல என் பாஸ் வருது. என் பாஸ் அடிச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவன் நான் அடிச்சிட்டேன் இது ஒரு அவசரத்தில். அவருக்கு வந்து 3 பானி இப்போ லைனாக இருக்குது, ஆனால் அதை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து ரூக் D1 ஆனால் குயின் சைட் பண்ண அட்டாக் பண்ணுறோம். ஆனால் ஒரு குயின் மட்டும்தான் சப்போர்ட்டில் இருக்குது அந்த சைடு. ரூக் E8 வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாரு அவர். ரூக் D4 ஏன்னா டபுள் ரூக் வச்சு பான் அட்டாக் பண்ண ஒரு ஐடியா. ஆனால் பார்த்தீங்கன்னா C5 ஆட்டார். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா D3 ஆகிறோம். மறுபடியும் கீழே இது பண்ணி இது பண்ணுறான்னு. குயின் C6 இந்த இடத்துல பெஸ்ட் மூவ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு வழி இல்லை, இங்கே தான் சுற்றி நிற்கணும். நம்மளுக்காச்சு ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ரூக்கை டபுள் பண்ணியாச்சு. இப்போ அட்டாக் பண்ணேன். அவர் பார்த்தீங்கன்னா C4 ஆனால் எதுக்கு தான் ஆனால் தெரியல. இந்த இடத்துல இது ஒரு மிஸ்டேக் தான் சொல்லலாம். ரூக்கை வச்சு டிஃபெண்ட் பண்ணது, ஆனால் இது இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு சரியான பிளண்டர் ஒன் பண்ணுவார், அதை மட்டும் பாருங்கள். ரூக் டெக்ஸ் D1 இப்போ குயின் டெக்ஸ் D1 ஆடுவது. இது மவுஸ் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. மவுஸ் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குயின் ட்ரேடி மவுஸ் ஸ்லிப்பாக இல்லை ஹேண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சா தெரியல, தெரிய மாட்டாரா தெரியல. சரி ஆட்டர் நல்லா டெக்ஸு குயின் டெக்ஸு அவர் நினச்சேன். அதான் அதோட அவர் அபவுட்டு வெளியே போயிட்டார். அவர் அபவுட்டுன்னு காட்டுது. இந்த மேட்ச் நம்ம எடுத்துக்கிறோம் முடிச்சிட்டோம் காய்ஸ். இந்தமாதிரி நம்ம நிறைய சேனலை பிடிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பை பாய்.